அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் இன்னும் ஒரு குறுகிய சில நாட்களுக்குள்ள அரச பரீட்சை எதிர்நோக்க இருக்கின்றோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னிடம் அதாவது இலவசமாக கருத்தரங்கில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக இன்றைய தினத்தில் 3 மணி நேரத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கின்றேன். அதாவது இன்று காலை 9 மணியிலிருந்து 12 வரையில அந்த பிள்ளைகளுக்கான சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஆனா இந்த சந்தேகத்தை கேளுங்கோன்னு கேட்ட உடனே பல பிள்ளைகள் முழு பக்கத்தை அனுப்புகிறார்கள். அவர்களுக்கு எந்த கேள்வியில சந்தேகம் என்று தெரியவில்லை எனக்கு. அப்ப அவர்கள் என்னென்றால் இது ஒரு கேலி கூத்தாக்குகிறார்கள். அப்படி கேலி கூத்தாக்கி இதை அதாவது வீணாக்குவதை நான் விரும்பாதபடியால் அப்படியான கேள்விகளுக்கு நான் விளக்கம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் முழுக்க கேள்வி விளங்க இல்லைன்னா அப்புறம் என்ன அந்த பிள்ளை படிச்சு மற்ற ஒரு பிள்ளை என்ன இருக்கின்றால் விடைய மட்டும்தான் விட இருக்குது, கீழே கேள்வி வேற கேள்வி இருக்கொழிய அந்த டவுட்டுக்குரிய கேள்வியை காண இல்லை. அதோட அதாவது நான் சொன்னது என்னுடைய பயிற்சி தாள்களையும் அரச பரீட்சை தாள்களையும் மட்டும்தான் டவுட்டை நான் கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நான் கிரியேட் பண்ண நான் உருவாக்கின கேள்விகளுக்கு தான் நான் விடை தருவேன். பல இடங்கள்ல நீங்க கொண்டு வர வினாக்களுக்கு நான் விடை தர முடியாது என்றால் சில வேளை அந்த வினாக்கள் ஏதாவது ஒரு சிறு தவறும் இருக்கலாம். அப்ப அந்த தவறை நான் நிவர்த்தி செய்ய முடியாது. அதே வீட்டு நீங்க கேட்டு அப்ப உங்களுக்கு நான் என்னால ஆக்கப்பட்ட பயிற்சி தாள்களும் அரச பரீட்சை தாள் வினாக்களுக்கும் விடை காணுகின்ற விளக்கம் தான் தருவேன். ஒரு மாணவன் இப்படியான சில வினாக்களை அனுப்பியிருந்தான். அந்த மாணவனிடம் நான் அவருக்கு விடை விளக்கம் இதை ஏற்கனவே காணொலியாக வழங்கி இருக்கிறேன். அநேகமான பிள்ளைகளுக்கு அவைக்கு உடனே நான் இந்த டவுட்டுகள் தரமான டவுட்டுகளுக்கு ஆன்சரை கிளியர் பண்ணி அவர்களை அனுப்பியிருக்கிறேன். இப்ப அவை ஊடாகவே சந்தேகம் கேட்ட மாணவர் ஊடாகவே அந்த சந்தேகத்துக்கான நிவர்த்தியையும் செய்ய போறார். இந்த சந்தேகத்தை கேட்ட மாணவர் தன்னுடைய பேரையும் தான் கற்கிற பாடசாலையின் பேரையும் ஊரையும் சொல்லுங்கோ. ஜேம்ஸ் ரோசன், பாடசாலையோட பேர் கமுசாது அமிராலிபுர வித்யாலயம், ஊர் இறக்காமம். உறவிடம் இறக்காமம். வெரி குட். அம்பாறை. வெரி குட். சரியப்பன், இப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை காண்கிற விளக்கம் நான் வழங்கி இருந்ததான். உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை காணுகின்ற விளக்கம் வழங்கிவிட்டதா? அப்ப எங்க இது உங்களுக்கு முதலே ஏற்கனவே டவுட்டாக இருந்தது. நான் விடை காணும் விளக்கம் வழங்கிய பின்பு உங்களுக்கு அது தெளிவாகி இருக்கின்றால் எனக்கு அது ஒரு மனப்பூரிப்ப சந்தோஷத்தை தருகிறது. இப்ப உங்களுடைய விடை காணும் விளக்கம் சரியாண்டு நான் உங்களை பரிசோதிச்சு பார்க்கிறேன். எங்க சொல்லுங்க. எல்லா உருக்களையும் 5 வட்டம் 5 வட்டமாய் இருக்கு. முதலாவது உருள முதலாவது வட்டத்துக்கும் 5வது வட்டத்துக்கும் நிறந்துட்டு இருக்கு. ரெண்டாவதுல முதலாவதுல இருக்கிற முதலாவது வட்டத்துக்கு நிறந்துட்டு இருக்கிறது வெளியால போய் வருது. அடுத்தது முதலாவதுல இருக்கிற 5வது வட்டம் உள்ளுக்காகி ரெண்டாவது உள்ள வருது. 3வதுல என்ன செய்யறா ரெண்டும் சேர்ந்து வருது. ரெண்டாவது மேலுக்காகி 4வது வட்டம் கீழுக்காகி ரெண்டும் சேர்ந்து ஒரு கோலம் மாதிரி வருது. அடுத்தது அந்த 3வது விட சார். 3வதுக்கு அப்புறம் 4வதுல எது விடையாக அமையும்? 4வதுல ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. திரும்பி அந்த 4வது வட்டம் என்ன செய்யும்? உள்ளுக்காகும். 2வது வட்டம் மேலுக்காகும். அப்படி பார்த்தா 3வது விட வருது சார். 3வது விட. வெரி குட். நீங்க விட விளக்கம் சொன்ன போது உங்களுக்குத்தான் விளங்கி கொள்ள முடியுது ஒழிய மற்றவர்களுக்கு விளங்குற முறையில நீங்க விளக்கம் சொன்னதாக நான் கருதவில்லை. ஆனா உங்களுக்கு விளங்கி இருக்கு, அது போதும். ஏனென்றால் சந்தேகம் உங்களுக்கு தானே. அப்ப உங்களோட சந்தேகம் நிவர்த்தி ஆகிவிட்டது. ஆனா ஏனையவர்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் இதை விட விளக்கத்தை தெளிவாக பெருசாக சொல்லி இருக்க முடியாது. அதை பற்றி பரவாயில்லை, உங்களுக்கு விளங்கிறா சரி. இப்ப இதுல மாறுபாடுகள் நடக்குது. இப்ப நாங்க இதுல முதலாவது படத்திற்கும் இரண்டாவது படத்துக்கு இடையில என்ன மாறுபாடு நடக்குது என்று பார்த்தால்
இங்க 5 வட்டங்கள் இருக்கின்றன. 5 வட்டங்கள்ல இரண்டாவது உருவுக்கு போகின்ற போது வெளிவட்டத்திலே உள்ள நிலச்சப்பட்ட பகுதி உள்நோக்கி இடம்பெயருது, உள்ளுக்குள்ளது அடுத்து வெளிநோக்கி இடம்பெயருகின்றது. அதாவது இடம்பெயருகின்றது, ஒன்றொன்று மாறி இடம்பெயருகின்றது. இப்ப இரண்டாவதுல இருந்து மூன்றாவதுக்கு செல்லும் போது அதாவது வெளியில இருந்து இரண்டாவதாக இருக்கிறது மூன்றாவதுக்கு போகின்றது, உள்ளிருந்து இரண்டாவதாக இருக்கின்றது மூன்றாவதுக்கு வருகின்றது. அப்ப அதுல ரெண்டும் சேர்ந்த உடனே ஒரே நிறமாக காட்டாமல் வேறு ஒரு வகையான கோலத்தோற்றமாக இங்க காட்டப்பட்டிருக்கு. அப்ப இது அதாவது வெளியில உள்ளது உள்நோக்கி போயிருக்குது, உள்ளுக்கு இருந்தது வெளிநோக்கி வந்து இந்த நிலை உருவாக்கி இருக்கின்றது. இனி அடுத்ததுல இந்த 5 வட்டங்கள்ல என்ன நடக்க போகின்றது? மூன்றாவதுல வெளிநோக்கி போனது வெளியே போகும், உள்நோக்கி வந்தது உள்ள வரும். அப்ப இரண்டாவதும் நாலாவது நிலச்சப்பட்ட மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. வாழ்த்துக்கள் அப்பன். இனி நீங்க அடுத்த வினாவுக்கு விடவிளக்கம் சொல்ல முடியுதா என்று பார்வையிடுவோம். நீங்க அனுப்பின பல வினாக்கள் இருக்கின்றன. அதில் இப்போ ஒரு வினாவுக்கு நீங்க விடை காணும் விளக்கம் சொன்னீர்கள். அதே போல ஏனையவற்றையும் நான் பதிவு செய்கிறேன்.